என் அன்பு பிள்ளையே, இந்த அப்பன் உன் கண்ணில் பட்டால் நீ அதை விட்டு விடாதே. நான் குறித்த இந்த தேதியில் உன்னை தேடி மிக பெரிய சந்தோஷம் உன் வாழ்க்கையில் வரப்போகின்றது. நீ என்னிடம் வைத்த வேண்டுதலும் ஒரு நல்ல பதில் உனக்கு கிடைக்கப் போகின்றது. என் குழந்தை, நீ என்னிடம் வைத்த வேண்டுதல் எத்தனையோ இருந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் என் குழந்தை, எதுவும் அத்தியாவசியம் வேண்டுதலாக எனக்கு தெரியவில்லை. இங்கு இருக்கின்ற சூழ்நிலையில் உனக்கு அதனை நான் நிறைவேற்றி கொடுக்கத்தான் என் குழந்தை வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கண்டு விடுவாய் அல்லவா? அதனால் உனக்கு மிக பெரிய அற்புதத்தினை நடத்தி தர வேண்டும் என்று உன் அப்பன் நான் வந்திருக்கிறேன். ஏனென்றால் நீ இந்த அப்பனை நினைத்து இவரிடம் எத்தனை வேண்டுதல்களை வைத்தாலும் பொழுது வரை எந்த வேண்டுதலும் நிறைவேறவில்லை. மாறாக கஷ்டங்கள் மட்டுமே நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய். என் தங்கமே, நான் எந்த அளவிற்கு உனக்கு கஷ்டங்களை கொடுத்தேனோ, எந்த அளவிற்கு நீ துன்பங்களை அனுபவித்தாயோ, அதைவிட அதிகமாக இனிமேல் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் ஆச்சரியங்களையும் அற்புதங்களையும் நீ பார்க்க போகின்றாய். உன் அப்பன் இனிமேல் உன் வாழ்க்கையில் இவை எல்லாவற்றையும் நடத்தி காட்டப் போகிறேன். என் குழந்தையின் முகத்தில் இருக்கின்ற சந்தோஷத்தை நான் பார்க்க விரும்புகின்றேன் என்பது என் குழந்தை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, நீ நினைக்கின்ற எல்லா விஷயங்களையும் உனக்கு உடனடியாக தர வேண்டும் என்று எண்ணி தர முடியாமல் போனதற்காக கவலையும் நீ நன்றாகவே அறிந்து கொண்டு இருப்பாய். நீ என்னிடம் வைத்த வேண்டுதல் எல்லாவற்றையும் உடனடியாக உன் அப்பன் நிறைவேற்றி தர முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் நிச்சயமாக உனக்கு நான் அதை தந்தே தீருவேன். அதை என் குழந்தை நான் சத்தியமாக இப்பொழுது உனக்கு கொடுக்கின்றேன். நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதல் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் அதை நான் நிறைவேற்றி தந்து விடுவேன் என்று என் தங்கமே, இனிமேல் அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. நீ என்னை நம்பி இந்த அப்பனிடம் பேசினால் நமக்கென்று நமது மன தெளிவோடு இப்பொழுது எல்லாம் கிடைக்கப் போகின்றது. நம்முடைய தடைபட்டு நின்ற காரியங்கள் எல்லாம் விடை கிடைக்கும் என்று நினைத்தது நிச்சயம் உனக்கு நடக்கப் போகின்றது. உன் அப்பன் அதற்காக ஆசிகளை எல்லாம் வழங்குவதற்காக மட்டுமே இப்பொழுது வந்திருக்கிறேன். உன் எண்ணங்கள் எல்லாம் தவறில்லை. நிச்சயமாக நீ நினைத்ததை உன் வாழ்க்கையில் நீ பெற்றே தீருவாய். நீ நினைத்ததை நீ அடைந்தே தீருவாய் என்பதனை உனக்கு தெரிவிப்பதற்காகத்தான் நான் இப்பொழுது உடனடியாக என் பிள்ளையை காண வந்திருக்கிறேன். என் தங்கமே, நீ இதுவரை பட்ட கஷ்டங்கள் எல்லாவற்றிற்கும் உனக்கு நல்ல பதிலை கிடைக்கப் போகின்றது. நீ அடைந்த துன்பங்கள் எல்லாம் நிச்சயமாக உனக்கு நல்ல பதிலை கிடைக்கப் போகின்றது. யாரால் வருத்தப்பட்டாயோ, யாரால் வேதனைப்பட்டாயோ அவர் மூலமாக நிச்சயமாக நல்ல ஆறுதல் உனக்கு கிடைக்கப் போகின்றது. என் தங்கமே, இது போன்ற சில கஷ்டமான சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது யார் ஒருவர் உனக்கு ஆறுதல் வார்த்தைகளை தருகின்றார்களோ அவர்களை நீ நிச்சயமாக பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். இது போன்ற ஒரு உறவு வாழ்க்கையில் நீ விட்டு விடாதே. என் தங்கமே, நீ ஒன்றை மட்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நன்றாக நினைவில் வைத்துக்கொள். சகுனிகள் அதிகமாக நிறைந்த உலகில் நீ இருக்கு கொண்டு இருக்கின்றாய் என்பதனை என் குழந்தை எந்த காரணத்திலும் நீ மறந்து விடாதே. அதில் உனக்கு தடைகளை ஏற்படுத்துவதற்கென்று ஒரு கூட்டம் நிச்சயமாக இருந்து கொண்டு இருக்கின்றது என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். எந்த காரியமாக இருந்தாலும், அது உன்னுடைய சொந்த விஷயமாக இருந்தாலும், உன்னுடைய தொழில் சம்பந்தமான விஷயமாக இருந்தாலும், உன்னுடைய குடும்பத்தார்கள் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதில் நீ தலையிடுகிறாயோ இல்லையோ, உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த சகுனிகள் எல்லாம் நிச்சயமாக தலையிடுவார்கள். என் தங்கமே, இவர்களை நீ நிச்சயமாக இதுவரையும் வென்று வந்திருக்கிறாய். ஒவ்வொரு முறையும் அவர்களுக்கு எத்தனையோ அவமானங்களை ஏற்படுத்தியும் மேலும் மேலும் உன் வாழ்க்கையில் அங்கு என்ன நடக்கிறது,
நீ என்ன செய்ய போகின்றாய் என்று அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். என் தங்கமே, இவற்றையெல்லாம் நீ கலங்கி விடாது. அவற்றுக்கு வேறு வேலை இல்லை தவிர என் குழந்தை, உனக்கு நிறைய வேலை இருக்கின்றது அல்லவா? அதனால் இது போன்ற மனிதர்களிடையே செயல்பாடுகளை எல்லாம் நீ கணக்கில் எடுத்து கொள்ளாதே. இனி எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் நிகழப்போவது எதுவாக இருந்தாலும் அதனை நீ மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். ஏனென்றால் இவையெல்லாம் நீ கருவாகும் போது உனக்கான தீர்மானிக்கப்பட்டது. உனக்கான நேரம் வரும் வரை நீ பொறுமையாக காத்திருக்க வேண்டும். மிகவும் அவசியமான விஷயம் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். நீ நினைக்கின்றவை எல்லாம் உனக்கு கிடைக்கும் பொழுது நிச்சயமாக நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு மறந்து போய்விடும். என் குழந்தையே, யாரெல்லாம் உன்னை எப்படி எல்லாம் இருக்கக்கூடாது என்று நினைத்தார்களோ அவையெல்லாம் நீ துடைத்தெறிந்து விட்டு உன் மனதில் நீ நினைத்தது லட்சியத்தை நிச்சயமாக அடைந்து விடுவாய். என் தங்கமே, உனக்கு மட்டுமே சொந்தமாக இருக்கின்ற பொருள், உனக்கு மட்டுமே வேண்டும் என்று நீ என்னிடம் கேட்ட பொருள் நான் நிச்சயமாக உன்னுடைய கையில் ஒப்படைக்கப் போகின்றேன். என் குழந்தை, நீ அதனை பிறர் கைக்குள் செல்ல அனுமதிக்க கூடாது என்று தானே என்னிடம் வேண்டுதல்களை வைத்தால் நிச்சயமாக அதை மீண்டும் நான் உன் கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன். என் குழந்தையே, உன் அப்பன் என்னுடைய வாக்கு ஒருபோதும் பொய்யாவது கிடையாது. உனக்கு மட்டுமே சொந்தமாக இருக்கும் பொழுது வேறு யார் கையிலும் அது நீண்ட நாட்களாக தங்கி விடாது என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். என் குழந்தையே, உன்னுடைய சொன்னபடி நான் உனக்கு என்ன செய்து தருவேன் என்று சொன்னேனோ அந்த வேளையில் நான் உனக்கு செய்து கொடுத்து தருவேன். ஏற்கனவே அப்பனிடத்தில் நீ அதனை விட்டு விட்டாய். நான் என்ன கொடுக்கின்றேன் அதனை பெற்று கொள்வதற்கு நீ தயாராக இருந்தால் மட்டும் போதும். என் குழந்தை, மற்றவர்களின் வார்த்தைகளை எல்லாம் ஒருபோதும் நீ எந்த ஒரு கவலையும் பட தேவையில்லை. உன்னோடு உன் அப்பன் நான் இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ நினைவில் வைத்து கொண்டால் போதும். என் தங்கமே, உன்னை சுற்றி உள்ளவர்களின் முகத்திரையை கிழிப்பதற்கான நேரம்தான் இது. அவர்களிடையே உண்மை முகத்தை ஏற்கனவே நான் பார்த்து விட்டேன். இன்று அவர்கள் செய்கின்ற காரியங்களுக்கு எல்லாம் நீ அவர்கள் மீது எரிச்சலோ கோபமோ படாதே. ஏனென்றால் அவர்கள் செய்கின்ற கர்ம வினை காண பலன்களை அவர்கள் நிச்சயமாக அனுபவிப்பார் என்பதில் என் குழந்தை நீ நினைவில் வைத்துக்கொள். என் தங்கமே, நல்ல காலம் உனக்கு ஆரம்பிக்கும் பொழுது இது போன்ற மனிதர்கள் எல்லாம் உன்னை விட்டு தூரமாக ஓடி போவார்கள் என்பதை நீ மறந்து விடாதே. அது நடக்கும் போது நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, எப்பொழுதுமே புன்னகையோடு இருந்து எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் அதை ஒருபோதும் உன் முகத்தில் நீ காட்டி விடாதே. என் குழந்தையே, நீ சந்தோஷமாக இருக்கும் பட்சத்தில் புன்னகையோடு நிச்சயமாக இருந்தால் அது உன் வாழ்க்கையில் மாற்றிவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. நாடகம் நிறைந்த நரிகள் வாழ்கின்ற உலகத்தில் நீ இருக்கின்றாய் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. நல்லவர் யார், கெட்டவர் யார் என்று நீ நிதானமாக யோசித்து செயல்பட வேண்டும். முக்கியமான நேரத்தில் இருக்கிறாய். என் குழந்தையே, உன் அப்பன் நான் உன்னோடு இருக்கிறேன். நீ பயப்படாதே இரு. நீ வளம் கொண்டு திடமான மனதை எப்பொழுதும் உன்னோடு கொண்டு இருக்க வேண்டும். நிச்சயமாக உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். இது போன்ற மனிதர்களிடமிருந்து, இது போன்ற நரிகளிடமிருந்து உன்னை நான் நிச்சயமாக காப்பாற்றுவேன் என்று உனக்கு உறுதியளிக்கிறேன். என் குழந்தை, துரோகங்களை மட்டும்தான் நீ விரும்பியல்லவா? உனக்கு துரோகங்களை செய்தவர்களை உன் வாழ்க்கையில் விட்டு விலக வைக்க வேண்டும் என்றுதான் என் தங்கமே. நிச்சயமாக வெற்றி உன்னை தேடி வரும்பொழுது அவர்கள் உன்னை விட்டு தானாகவே சென்று விடுவார்கள் என்பதை மறந்து விடாதே. அவர்கள் 1000 துரோகங்களை செய்தாலும் அத்தனை துரோகங்களையும் முறியடித்து உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ நினைத்த இலக்கை நான் அடைய செய்து விடுவேன் என்பதை நீ மறந்து விடாதே.
சேர்ந்து போகாதே. நிச்சயமாக இந்த நிலையை மிக விரைவாக மாற்றி விடுவேன். அற்புதத்தினை உன் அப்பன் நான் நடத்தி காட்டுவேன். நான் சொன்ன தேதியில் நிச்சயமாக உனக்கு அதிசயங்கள் நடக்கப் போகின்றது. நீயே எதிர்பார்த்த நேரத்தில் உனக்கு அது நடக்கப் போகின்றது. நான் இருக்கும் பொழுது நீ பயம் கொள்ளாதே. உன்னுடைய முயற்சியை மட்டும் கைவிடாமல் செய்து கொண்டு இருக்க வேண்டும். என் தங்கமே, உன்னுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் என் மீது நம்பிக்கை வைத்தவர்களை நான் ஒருபோதும் கைவிட்டதில்லை. நான் கைவிடவும் மாட்டேன். என் குழந்தை, எனக்கு எத்தனை கஷ்டம் வந்தாலும் என் அப்பன் நிச்சயமாக அதிலிருந்து என்னை மீட்டெடுத்து விடுவான் என்று முழு நம்பிக்கை வைத்தாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதலை நான் நிறைவேற்றி தீருவேன் என்பதை என் குழந்தை நீ மறந்து விடாதே. என் தங்க பிள்ளையே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நல்லதையே நினைத்தால் உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.